வணக்கம் மேம். தண்டகாரி மாடல் வந்து வந்திருக்கேன். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு படம். கொஞ்சம் இடைவெளி ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கடைசியாக இப்போ செப்டம்பர் 19th வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்துல 2 பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? அதுக்கான காரணம் என்ன? செங்கோடியா சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழுத்தமான வரிகளோட அறிவு பாடியிருக்காரு. இன்னும் சில பேர் பாடியிருக்காங்க. ஜஸ்டினுடைய மியூசிக் வந்து ரொம்ப ஒரு மேஜிக்காக இருக்குது. அந்த பாட்டு கேட்கும்போது இந்த படத்தோட வாழ்வியலில் இருக்கிற ஒரு வழி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த சாங் அந்த மியூசிக் மூலயமாவே கன்வே ஆகுது. உங்கள் கேரக்டர் இந்த படத்தில் எவ்வளோ பேசப்படும்னு நினைக்கிறீங்க? நான் தினேஷ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேரிங்காக பண்ணியிருக்கேன். அவர் கூட ஆல்ரெடி ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 4th ஃபிலிம். கபாலி, ஒரு நாள் கூத்து, அப்புறம் இன்னும் 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட பேரா பண்ணியிருக்கேன். ஒரு சவாலாக இருந்தது. என்னோட கேரக்டருமே வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். ரொம்ப நல்லா தெரியும். நீல ப்ரொடக்ஷன்ஸ்ல நிறைய படம் வருது. ஏதாவது ஒரு படம் வந்து நான் அந்த கேரக்டர் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த கேரக்டர் சொல்லுங்க, அதுக்கான ரீசன் என்ன? நீலம் ப்ரொடக்ஷனில் நான் ரீக்ரியேட் பண்ணணும்னா எனக்கு சார்பேட்டால மாரியம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது ரீக்ரியேட் பண்ணுறதா இருந்தால் அது பண்ணலாம். திஸ் ஆர் தட் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கேட்டுடலாம். ஹீரோயினா நடிக்கணும்னு ஆசையா, வில்லியா நடிக்கணும்னு ஆசை? வில்லியா. ரீசன் மேம்? ஹீரோயினா அங்கங்கே நடிச்சாச்சு. ஸோ நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை. யுவன் சங்கர் ராஜா சார், இளையராஜா சார்? இளையராஜா சார். ரீசன்? எப்பவுமே ராஜா தான். ஓகே. 90s கிட்ஸ் மியூசிக், 2K கிட்ஸ் மியூசிக்? 90s கிட்ஸ் மியூசிக். ஏன்னா மியூசிக் வந்து கேளுங்க, ரீசன் கேளுங்க. ரீசன் ஓகே. ரீசன் மியூசிக் வந்து தனியாக தெரியும், பாடலோட வரிகளும் புரியும், அதனால. நீங்கள் ரீசெண்டாக பார்த்த ஏதாவது 3 ஃபேவரட் ஃபிலிம் மட்டும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். தமிழ்லையா? இல்லை, எல்லா லாங்குவேஜ்? எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து ரீசெண்டாக ஃபிலிம் வந்து நான் தலைவன் தலைவி பார்த்தேன் ரீசெண்டாக. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மலையாளமில் பொன்மான்னு ஒரு படம் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் ரீசெண்டாக பார்க்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தது வந்து கடைசி விவசாயி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அது மக்களை போய் நல்லா ரீச் ஆயிருக்க வேண்டிய ஒரு படம். பட் எனக்கு அந்த படம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.